வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். எனக்கு ரொம்ப நாளாக கிரிப்டோ கரன்சியை பற்றி ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டு மனசில் தோணிட்டு இருந்துச்சு. ஆனால் டைம் செட் ஆகாததுனால இது வரைக்கும் பண்ண முடியல. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் கிரிப்டோ கரன்சி பற்றி A to Z எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சேர்த்து உங்களுக்கு இது வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது கிரிப்டோ கரன்சியை ஆதரிக்கிற வீடியோவா இல்லை அது மூலமாக நடக்கிற சில விஷயங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணுற வீடியோவா அப்படின்றது நீங்கள் வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா தெரியும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணி அது சம்மந்தமாக உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை இனிமேல் முதலீடு பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சமீப காலமாக கிரிப்டோவை பற்றி நிறைய பேச்சு அடிப்படுது. மக்கள் அதிகமாக அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2025 அதாவது நவம்பர் 2024 வந்து யூஎஸில் எலெக்ஷன் நடந்து முடியுது. அந்த எலெக்ஷனில் ட்ரம்ப் 2வது முறையாக பிரசிடெண்ட்டாக செலக்ட் ஆகிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 2025 பதவியேற்றுகிறாரு அதிபராக. இது இவரோட செகண்ட் டேர்மு. இவர் பதவி ஏற்றதுக்கு பிறகு எலான் மஸ்க், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எலான் மஸ்க் வந்து இந்த டெஸ்லா அப்படின்னு எலக்ட்ரிக் கார் இருக்குது பார்த்தீங்களா. இப்போது இந்தியாவில் கூட அதனுடைய சேல்ஸ் ஷோரூம் வந்து திறந்துருக்காங்க. கோயம்புத்தூரில் கூட ஒரு டெஸ்லா காரை பார்க்க முடிஞ்சுது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. அந்த நிறுவனத்தினுடைய அதிபர் தான் எலான் மஸ்க் அப்படின்றவர். இவர் அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்லாக்கு முன்னாடியே ஸ்டார்லிங்க் அப்படின்ற சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுற கம்பெனியும் நடத்திட்டுருக்காரு. இப்போ இந்தியாவில் கூட ஸ்டார்லிங்க் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான நடைமுறைகள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வருது. இப்போது நான் வந்து கிரிப்டோ கரன்சியை பற்றி சொல்லும்போது இந்த ட்ரம்ப்பையும் எலான் மஸ்கையும் பற்றி ஏன் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் இருக்குது. நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு மெசேஜையும். இப்போ இந்த எலான் மஸ்க் இருக்கார் இல்லைங்களா, அவர் என்ன பண்ணுறாரு, ஏப்ரல் 2019 டாஜ் காயின் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. டாஜ் காயின் அப்படின்னு ஒரு கிரிப்டோ இருக்குது. இந்த கிரிப்டோவை தீவிரமாக ஆதரிக்க ஆரம்பித்தார். கிரிப்டோ கரன்சியில் நிறைய இருக்குது. அதில் டாஜ் காயின் அப்படின்றது ஒன்று. ஏப்ரல் 2019 இவர் இதை ஆதரிச்சுட்டு இருந்தார், அதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தார். இப்போது இந்த மாதிரி கிரிப்டோக்கு ஆதரவாக இருக்கிற இந்த எலான் மஸ்க் வந்து ட்ரம்ப் 2025 ஜனவரியில் பதவி ஏற்றுக்கிட்ட பிறகு ஒரு புதிய துறையை வந்து ஒன்று உருவாக்குறாரு. ஒரு புதிய துறையை ட்ரம்ப் வந்து உருவாக்குறாரு. அந்த துறைக்கு தலைவராக அந்த எலான் மஸ்கை நியமிக்கிறாரு. ட்ரம்ப்புக்கு வந்து எலான் மஸ்க் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த துறைக்கு தலைவராக முக்கியமான பதவி கொடுத்து இவரை நியமிக்கிறாரு. அப்படி நியமிக்கிற பட்சத்தில் ஏற்கனவே அவர் இந்த கிரிப்டோக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறவர் அப்படின்றதுனால இந்த அதிபரும் அவரை சப்போர்ட் பண்ணி அரசவையிலையும் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு அப்படின்றதுனால ஜனங்களுக்கு இன்னும் கிரிப்டோ மேலே தீவிரமாக நல்லா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கனெக்டிவிட்டி வருதுங்களா, அதுக்காக தான் நான் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ என்னாச்சுன்னா ஜனவரியில் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு மார்ச்சில் ஒரு அறிவிப்பு ஒன்று செய்கிறாரு. யார்? ட்ரம்ப் வந்து மார்ச்சில் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாரு. யூஎஸ் தான் உலக அளவில் கிரிப்டோ கரன்சியோட தலைநகரம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து எல்லாமே நாட்டாமத்தனம் தானே, உலக நாடுகளுக்கு தலைவர் நான் தான் அப்படின்னு சொல்கிறது தானே. இப்போ கூட அப்படி தானே நடந்துகிட்ருக்கு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா மார்ச் 2025 பதவியேற்ற 3வது மாதம் யூஎஸ் வந்து ஒரு கிரிப்டோவோட தலைநகரம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ஒரு வளர்ந்த நாடுகளோட தலைவராக, வளர்ந்த நாடுகளில் இருக்கிற ஒரு நாட்டை சேர்ந்த அதிபர் இப்படி கிரிப்டோவை வெளிப்படையாக ஆதரிக்கிற போது இன்னும் ஜனங்க மத்தியில் அது பாப்புலராக ஆரம்பிச்சிது. இது இந்த காயின்ஸு. அந்த மாதிரி அறிவித்ததோடு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா ஸ்ட்ராட்டஜிக் கிரிப்டோ ரிசர்வ் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு. இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் கிரிப்டோ ரிசர்வ்ன்றதை உருவாக்குறாரு. இப்போது இந்த எலான் மஸ்க் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் முன்னணியில் இருக்கிற ஒரு நபர். அதே நேரத்தில்
ட்விட்டர் கூட இவர் சமீபத்தில் வாங்கி அதுக்கு எக்ஸ்ன்னு பேர் வச்சு இப்போது போயிட்டுருக்கு. அது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரி அது ஒரு சமூக வலைத்தளம். ஷார்ட் டெக்ஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதனால் உங்களுக்கு அவரை பற்றி தெரியும். அவரோட சோஷியல் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த சோஷியல் வேல்யூனால் இந்த காயின்லாம் ரொம்ப பிரபலமடைய ஆரம்பிச்சுது. சரிங்களா? நான் ஏற்கனவே பிட்காயினை கண்டுபிடிச்சவர் சட்டோஷி நாக்கமோட்டோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவர் அக்டோபர் 31, 2008 இந்த எலக்ட்ரானிக் கேஷ் சிஸ்டத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை வெளியிட்டார். அப்போது இந்த கிரிப்டோ கரன்சியை ஒரு டிஜிட்டல் கரன்சின்னு சொன்னார். இதை கட்டுப்படுத்துறதுக்கு மத்திய அரசு வங்கியோ இல்லைன்னா வேறு ஏதாவது அமைப்போ எதுவுமே தேவையில்லை அப்படின்ட்டு சொன்னார். இந்த கிரிப்டோவை உருவாக்குறதுக்கான முக்கிய காரணமே அதுதான். இது பிளாக் செயின் அப்படின்ற தொழில்நுட்பத்தில் இயங்குது. இந்த பிளாக் செயின் பற்றி வீடியோ ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு காயினும் ஒரு பிளாக்காக கருதப்படுது. ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒரு அட்ரஸ் இருக்குது, நம்ம வீட்டுக்கு டோர் நம்பர் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த அட்ரஸை இங்கே ஹேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிளாக்லேயும் 3 ஹேஷ் இருக்கும். அதாவது ப்ரீவியஸ் பிளாக் ஹேஷு, கரண்ட் பிளாக் ஹேஷு, நெக்ஸ்ட் பிளாக் ஹேஷு. புரியுதுங்களா? முன்னாடி இருக்கிற பிளாக்கோட ஹேஷு, இப்போ இருக்கிற பிளாக்கோட ஹேஷு, இதுக்கு அடுத்த பிளாக்கோட ஹேஷு. அதுதான். இது வேறு மாதிரி சொல்லணும்னா, ஒரு தெருவில் இருக்கிற வீட்டோட நம்பர் 30ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற வீட்டு நம்பர் 29, இந்த வீட்டுக்கு அடுத்து இருக்கிற வீட்டோட நம்பர் 30. ஆக அந்த பிளாக்கில் இருக்கிற நம்பர் 29, 30, 31. இது உதாரணத்துக்கு தான். இந்த மாதிரி சாதாரண நம்பரில் அந்த ஹேஷ் இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த படத்தில் பாருங்கள், 6U9P2 8Y5C9 914Z1 இந்த மாதிரி இருக்கும். இதுவும் கூட ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி மிக்சடாக இருக்கும். இந்த மாதிரி முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட பிளாக்குக்கு ஜெனிசிஸ் பிளாக்னு பேர் சொல்கிறாங்க. இதை மைன் பண்ணவர் தான் சட்டோஷி நாக்கமோட்டோ. மைன் பண்ண தேதி ஜனவரி 3, 2009. அந்த சமயத்தில் இதுக்கு எந்த மதிப்புமே இல்லை. அதுக்கு காரணம் அப்போ தான் இது பரிசோதனை முயற்சியில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அப்போ இதுக்காக எந்த எக்ஸ்சேஞ்சும் இல்லை. அதனால் இதை வாங்கவோ விற்கவோ ஆள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான பயனாளர்களே அந்த சமயத்தில் இல்லை. அதனால் அந்த சமயத்தில் இதனோட மதிப்பு வெறும் 0 தான். இப்படி ஆரம்பித்த இந்த பிட்காயினோட பயணம் எப்படி இருந்துச்சுன்னா, ஜனவரி 3, 2009 இதன் மதிப்பு 0 ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அக்டோபர் 2009 இந்த கிரிப்டோவுக்காக நியூ லிபர்ட்டி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதன் மூலமாக ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போது ஒரு பிட்காயினுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பு $1 எதிராக 1309 பிடிசி. பிடிசின்னா பிட்காயினோட சுருக்கம். இந்த விலையை எப்படி கணக்கீடு செஞ்சாங்க அப்படின்னா, இந்த கிரிப்டோ மைனிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் வேணும். அது 24 மணி நேரமும் இயங்கணும். அப்படி அது இயங்க தேவையான எலக்ட்ரிசிட்டிக்கான செலவு இதை பேஸ் பண்ணி தான் இந்த விலையை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மே 2010 முதல் டிரான்சாக்ஷன், அதான் பிட்காயினை வச்சு முதல் பரிவர்த்தனை நடந்தது. லாஸ்லோ ஹென்சின்றவர் 10,000 பிட்காயினை கொடுத்து 2 பீஸா வாங்குறாரு. இதனுடைய மதிப்பு $41 அந்த டைமில். அதுக்கு அடுத்தபடியாக 2019 செப்டம்பர் 24 இந்த பிட்காயினை பினான்ஸ்ன்ற ஒரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்சேஞ்சுன்றது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான இடம். இப்போ நம்ம ஊரில் மாத சந்தை, வார சந்தை இருக்கிற மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்சில் காயின் வாங்க நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம், இல்லை விற்க நினைக்கிறவங்க விற்கலாம். அதுதான் எக்ஸ்சேஞ்சுன்றது. இப்படி இல்லாமல் இன்னொரு வழின்னா அதுதான் மைன் பண்ணுறது. அதாவது எக்ஸ்சேஞ்ச் மூலமாக வாங்காமல் இன்னொரு வழியில் பிட்காயினை நம்ம சொந்தமாக ஆக்கிக்கணும் அப்படின்னா அது பேர் மைன் பண்ணுறது. மைன் பண்ணுறது பற்றி வேறு ஒரு இடத்துல சொல்கிறேன். இந்த பிட்காயின் பினான்ஸில் லிஸ்டான அன்னைக்கு இந்த காயினோட விலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஏற்ற இறக்கமாக இருந்தது. ஹை வாலட்டிலிட்டி. $9,700 ஓப்பன் ஆன இந்த காயினோட ரேட்டு ஓப்பன் ப்ரைஸாக இருந்தது. ஆரம்ப விலையாக கிட்டத்தட்ட $1000 குறைஞ்சி வர்த்தகம் ஆச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அன்றைய நாளோட முடிவில் $8,300 வர்த்தகம் முடிஞ்சுது. இதனால் இந்த நாளை இந்த டேட்டை பிட்காயினுக்கு ஒரு சிவப்பு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது மைனிங் பற்றி பார்க்கலாம். மைனிங் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கோல்டு மைனிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கேஜிஎஃப் படம் பார்த்துருப்பீங்கல்ல. இந்த மைனிங் மூலமாக 2 விஷயம் நடக்குது. அதாவது புதுசாக ஒரு காயின் கிடைக்குது, அப்புறம் இந்த காயின் மூலமாக நடக்கிற பரிவர்த்தனையை ஒரு ஆடிட்டர் ஒருத்தர் செக் பண்ணி எல்லாம் சரியாக இருக்கான்னு உறுதிப்படுத்துகிற மாதிரி வெரிஃபிகேஷன் இங்கே நடக்குது. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தா,
காயின் மைன் பண்ணுறவங்க பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்களை வச்சு ரொம்ப கடினமான கணித கணக்கீடுகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும். அந்த தீர்வுக்கான விடை சரியாக இருந்தால் தான் புது காயின் கிடைக்கும். அப்படி ஒருத்தர் கண்டுபிடிச்ச காயின் அதுக்கான உரிய ஹேஷ்டேகோட அது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிளாக் செயினில் ஆட் ஆகும். அது கூட போய் சேர்ந்துடும். இப்படி புதுசாக கண்டுபிடிச்சவருக்கு ஒரு ரிவார்டும் கிடைக்கும். அந்த ரிவார்டு ஏற்கனவே 50 பிடிசியாக இருந்தது 2009 காலகட்டத்தில். இப்போ அது 3.125 பிடிசியாக இருக்குது. இது ஏன்னா ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் இந்த ரிவார்ட் பாயிண்ட்டை பாதியாக குறைச்சிட்டு வராங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கடினமான கணக்கீடுகளை சால்வ் பண்ணால் தான் புது காயின் கிடைக்கும்னு. அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இப்போது நீங்கள் கணக்கில் புள்ளியாக இருந்து சீக்கிரம் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன பண்ணுறது, நிறைய காயினை மைன் பண்ணிவிடுவீங்கள. அதனால் அதுக்கும் ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. தீர்வு கண்டுபிடிக்கிற நேரத்தை வச்சு அந்த கணக்கு ஈஸியாக இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணி நீங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சா அதுக்கு அடுத்த கணக்கு கொஞ்சம் டஃப்பாக மாறிடும். இது மாதிரி மைண்ட் பண்ணுறதுன்ற விஷயம் ஒரு சாதாரணமானவங்களுக்கு நிச்சயம் முடியாத காரியம். இதுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த கம்ப்யூட்டர்கள் தேவைப்படும். அப்புறம் 24 மணி நேரமும் இது வேலை செய்யணும். வாரத்தில் 7 நாள் முழுசும் 24 மணி நேரமும் வேலை செய்யணும். அதுக்கான பவர் சப்ளை வேணும். அப்படி வேலை செய்யும்போது அது சூடாகாமல் இருக்கிறதுக்கான கூலிங் சிஸ்டம்லாம் செட்டப் பண்ணணும். இதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். அப்படின்றதுனால சில பேர் ஒன்றா சேர்ந்து கூட பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஷேர் ஆட்டோவில் போனால் ரேட் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி. சரி, இது வரைக்கும் நம்ம கிரிப்டோ உருவான வரலாறு மற்றும் அதன் மதிப்பு, அதை மைண்ட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போது நம்ம நாட்டில் அதுக்கான அங்கீகாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கிரிப்டோவை நம்ம நாட்டில் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் VDA அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. இதுக்கு வரி விதிப்பு செய்கிறதுக்காக 2022ஆம் வருஷம் தாக்கல் செய்யப்பட்ட யூனியன் பட்ஜெட்டில் இந்த அசட்டுக்கான குறிப்பிட்ட வரி விதிமுறைகள் ஏற்படுத்தினாங்க. அதன்படி இந்த VDAவில் கிரிப்டோ கரன்சி, NFTன்னு சொல்லக்கூடிய டோக்கன்கள், கவர்னன்ஸ் டோக்கன்கள், மெட்டாவர்ஸ் அசெட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேரடியாக கிரிப்டோ காயினுக்கு மாற்றானது. இந்த எல்லாமே அந்த VDAவில் வருது. இப்போது வரி விகிதத்தை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் கிரிப்டோ முதலீட்டுக்கு 30% வரி விதிக்கப்படுது. இது தவிர சர்சார்ஜ் மற்றும் செஸ் அப்படின்றது இருக்குது. இது போக நாம் வாங்கியிருக்க கிரிப்டோவை விற்கும்போது 1% TDS பிடிப்பாங்க. இது தனி. அதே நேரத்தில் நாம் முதலீடு செஞ்சுருக்கிற கிரிப்டோ நமக்கு லாபம் தரலை, இல்லைனா நீங்கள் நஷ்டத்துக்கு விற்றுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு மேலே சொன்ன எல்லா வரியும் பொருந்தும். கிரிப்டோ முதலீட்டில் வர நஷ்டத்தை இங்கே கழிக்க முடியாது. ஆனால் இதே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செஞ்சுருந்தால் நஷ்டத்தை கழிக்க முடியும். இதை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான ஒப்பீடு கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது நம்ம கிரிப்டோவில் முதலீடு செய்யும்போது அதுக்கு விதிக்கப்படுற வரி விகிதங்களை பொறுத்து பங்கு சந்தையோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். வேறு சில ஃபீச்சர்ஸையும் நம்ம அதே நேரத்தில் பார்த்துடலாம். இப்போது பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கிற ஒரு நிறுவனத்தோட அடிப்படை மதிப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி மற்றும் லாபத்தை பொறுத்து இருக்குது. இங்கே அந்த கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் அது உபயோகப்படுத்துகிற தொழில்நுட்பத்தையும் அதுக்கு இருக்கிற டிமாண்டையும் பொறுத்து இருக்குது. இந்த பங்கு சந்தையை அரசு அமைப்பான செபி அப்படின்றது கட்டுப்படுத்துது. அதனால் இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பான மற்றும் முறைப்படுத்தப்பட்ட ஒன்றா இருக்குது. ஆனால் கிரிப்டோ அந்த மாதிரி எந்த அமைப்பாலையும் முறைப்படுத்தப்படலை. அதனால் பாதுகாப்பு கேள்விக்குறி தான். வரின்னு வரும்போது நீண்டகால லாபத்திற்கு பங்கு சந்தையில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் LTCG அப்படின்னு 12.5% வரி விதிக்கிறாங்க. அதுவும் 1,25,000க்கு மேலே வருமானம் வரும்போது அதுக்கான LTCGயாக 12.5% வரி இருக்குது. ஆனால் இங்கே கிரிப்டோவில் கிடைக்கிற லாபம் ஒவ்வொரு ரூபாய்க்கும் 30% வரி கட்ட வேண்டியது இருக்குது ஃப்ளாட்டாக. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சப்போஸ் ஒரு பங்கு சந்தையில் நமக்கு முதலீடு செஞ்சுருக்கும்போது அதில் நஷ்டம் வந்ததுன்னா அதை சரி கட்ட முடியும். ஆனால் இங்கே கிரிப்டோவில் அந்த மாதிரி நஷ்டத்துக்கான சரி கட்டுதல் எதுவுமே இல்லை. லாபம் வருதோ நஷ்டம் வருதோ நம்ம கண்டிப்பாக வரி கட்டி ஆகணும். TDS அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பங்கு சந்தையில் கிடையாது. சப்போஸ் டிவிடெண்ட் நமக்கு கொடுக்குறாங்க ஏதாவது நிறுவனத்தில் அப்படின்னும் போது மட்டும்தான் அந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் TDS இருக்குது. ஆனால் இங்கே கிரிப்டோவில் ஒவ்வொரு சேல் டிரான்சாக்ஷன் பண்ணும்போதும் 1% TDSை கட்டாயம் நம்ம கட்ட வேண்டியது இருக்குது. கடைசியாக ரிஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா பங்கு சந்தை ஒரு மிதமான ரிஸ்க்கு தான். அதாவது இந்த ஷேர் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸை பொறுத்து தான் இந்த ரிஸ்க்ன்றது இருக்குது. ஏமாறக்கூடிய வாய்ப்பு, முதலீட்டாளர் ஏமாந்துட்டாங்க, நிறுவனம் ஏமாத்திடுச்சு அப்படின்ற வாய்ப்புகள்லாம் இங்கே இல்லவே இல்லை.
ஏன்னா அந்த செபின்ற அமைப்பு அதை கண்காணிச்சிட்டே இருக்கிறதுனால அவங்க ரெகுலேஷன்ஸை கொடுத்துட்ருக்கிறதுனால இந்த மாதிரியான ரிஸ்கெல்லாம் பங்கு சந்தையில் இல்லை. அதே நேரத்தில் கிரிப்டோவில் இந்த மாதிரி எந்த முறைப்படுத்தப்பட்ட அமைப்பும் கிரிப்டோவை முறைப்படுத்தலை அப்படின்றதுனால இது ரிஸ்க் அதிகமானதாக இருக்குது. அதே நேரத்தில் இதனுடைய வொலட்டிலிட்டி ரேட்டும் ரொம்ப அதிகம். இதை வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். FIUIND இது ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு மத்திய அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. இது என்ன பண்ணுன்னா சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனைகளை இவங்க கண்டுபிடிப்பாங்க. வரி ஏய்ப்பு செய்கிறது, மணி லாண்டரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுறது, இது மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா அதை இவங்க அமலாக்கத்துறைக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதான் EDன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு CBIக்கு இந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. அப்புறம் வருமான வரித்துறைக்கு அனுப்புவாங்க. இந்த அமைப்பு முக்கியமாக கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுறத தடுக்கிறதுக்காக உருவாக்குனது தான். அது ஏன் அப்படின்னா இந்த பிட்காயின் உருவான சமயத்தில் மக்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இது பயன்படுத்த போகிறாங்க அப்படின்றத இதை ரெகுலேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் உருவாக்குனது இது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் இந்த கிரிப்டோ சம்மந்தமான எக்ஸ்சேஞ்சு செயல்படணும் அப்படின்னாக்கா இவங்கக்கிட்ட தான் முறையான அனுமதி வாங்கி அதை ரிஜிஸ்டர் பண்ணணும், பதிவு செய்யணும். இவங்க அந்த பதிவு செய்யப்பட்ட எக்ஸ்சேஞ்சுகளோட செயல்பாட்டை கண்காணிப்பாங்க. அப்படி இவங்க கொடுத்துருக்கிற விதிமுறைகளுக்கு மீறி ஏதாவது செயல்பாடு இருந்ததுன்னா அதை பேன் பண்ணிவிடுவாங்க. இப்போ சமீபத்தில் கூட இந்த FIU விதிகளுக்கு கட்டுப்படாத சில வெளிநாட்டு எக்ஸ்சேஞ்சுகளை, உதாரணமாக பினான்ஸ், குகாயின் அப்படின்ற எக்ஸ்சேஞ்சஸை இந்தியாவில் முடக்குனாங்க அப்படின்ற நியூஸ் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே நண்பர்களே, நம்ம இது வரைக்கும் கிரிப்டோவை பற்றி பார்த்தோம். கிரிப்டோவுக்கு நம்ம இந்திய அரசாங்கம் எவ்வளோ வரி விதிக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். அந்த வரி விகிதங்களை வந்து பங்கு சந்தை முதலீட்டோட ஒப்பிட்டு பார்த்தோம். எவ்வளோ வித்தியாசப்படுது அப்படின்றத பற்றியும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த குயாரா குயிட் அப்படின்ற காயினை பற்றி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ்ன்ற பேரில் இந்த ஆள் பிடிக்கிறவங்க நம்ம ஊரில் வந்து என்னென்னலாம் சொல்லி நமக்கு ஆசை வார்த்தை காட்டி மோசம் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணுன்றது என்னோடய விருப்பம். இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இன்றைக்கே பண்ணிவிடுங்க. கிரிப்டோ முதலீடு சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்கள் கேள்விக்கான பதிலை தெளிவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.